ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. பகவத்கீதையை தெரிந்து கொள்ளலாமா? இதில் இது 4வது பதிவு. போன பதிவில் அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணன் பேசுகிறான்னு பார்த்தோம். குதஸ்துவா கஸ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அனார்யஜுஷ்டம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுன அப்படின்னு அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணன் சொல்கிறத பார்த்தோம். அதாவது முதல்ல தான் சொன்ன அந்த வார்த்தையெல்லாம் ந காங்க்ஷே விஜயம் கிருஷ்ண ந ச ராஜ்யம் சுகானிச்ச, அப்படி எனக்கு வெற்றியும் வேண்டாம் ராஜ்யமும் வேண்டாம் என்று சொன்ன அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் இதை சொன்னான். இந்த மாதிரியான கீழ்த்தரமான எண்ணங்கள் எல்லாம் உனக்கு எங்கிருந்து வந்தன? இது மாதிரியாக அபாயங்கள் சூழ்ந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் உனக்கு இந்த எண்ணங்கள் எங்கிருந்து வந்தன? அனார்யஜுஷ்டம் அஸ்வர்கியம் அகீர்த்திகரம் அர்ஜுன, உனக்கு இது சொர்க்கத்தை அளிக்காது, இறந்த பிறகு உன்னுடைய புகழை கெடுக்கும் அப்படிலாம் சொன்னார். ஆச்சா, இது 2வது சாப்டரில் 2வது ஸ்லோகம். கண்ணன் முதலாக பகவத்கீதையில் சொல்கின்ற ஸ்லோகம். இப்போது 2வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகத்தை பார்ப்போம். நடுவில் ஒரு ஸ்லோகம் இருக்குது, அது தெரிஞ்சு காட்டையும் பரவாயில்ல, இது ஒரு கதை மாதிரி தான். இப்போ அர்ஜுனன் சொல்கிறான், கதம் பீஷ்மமகம் சன்கே துரோணம் ச மதுசூதன இஷுபிஹி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹா வரிசூதன பூஜார்ஹவ் அரிசூதன. அந்த ஹவுன்னு அர்த்தம் 2 பேர். அர்த்தம் சொல்வது புரியும் உங்களுக்கு, திருப்பி படிக்கிறேன். கதம் பீஷ்மமகம் சங்கே துரோணம் ச மதுசூதன இஷுபிஹி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹா வரிசூதன. இப்படி தான் இருக்குது ஸ்லோகம். கதம் எப்படி, அகம் நான், அர்ஜுனன் சொல்கிறான், நான் எப்படி பீஷ்மரையும் துரோணம் ச துரோணாச்சாரியரையும் சங்கேன சண்டையில், கதம் பீஷ்மபகம் சங்கே துரோணம் ச மதுசூதன, மது என்ற அரக்கனை கொண்ட கிருஷ்ணனேன்னு அர்ஜுனன் கிருஷ்ணனை கூப்பிட்டு இதை சொல்கிறான். எப்படி சண்டையில் நான் பீஷ்மரையும் துரோணரையும் இஷுபிகின அம்புகளால் பிரதியோத்சாமி கவுண்டர் பண்ணுவேன், அவர்களை எதிர்த்து அம்பு விடுவேன்னு அர்த்தம். பிரதியோக்சாமி, அவள் அம்பு விடுவா, பிரதினா அதுக்கு பிரதியாக நான் இன்னொரு அம்பு விடுறேன். இஷுபிகின அம்புகளை கொண்டு நான் எப்படி அவர்களை கவுண்டர் பண்ணுவேன், எப்படி அவர்களை எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறான். பிரதியோக்சாமி. அதுக்கப்புறம் சொல்கிறான், பிரதியோக்சாமி. அதுக்கப்புறம் பூஜார்ஹவ்னா அவர்கள் பூஜிக்க தகுந்தவர்கள். இந்த பூஜார்ஹவ் அப்படிங்கிறது என்ன, இரட்டையர்கள் 2 பேரும், துரோணர் பீஷ்மன் என்கிற அந்த இரட்டையர்களும் பூஜிக்க தகுந்தவர்கள். அரிசூதன, அரினா எதிரிகளை அழிப்பவன, மேலே மதுசூதன, கீழே அரிசூதன. இப்போ புரியுறதா உங்களுக்கு? இப்போ ஸ்பெசிஃபிக்காக பேச ஆரம்பிச்சுட்டான் அர்ஜுனன். புது அர்த்தத்தை சொல்கிறேன், அப்புறம் கடைசியில் இன்னொரு தடவை ஸ்லோகத்தை படிக்கிறேன். அவனை மதுசூதன என்று கண்ணனை கூப்பிட்டு சொன்னான். பீஷ்மரையும் துரோணரையும் சண்டையில் நான் எப்படி எதிர் அம்பு கோப்பேன் அப்படின்னா புரியுது. எதிர் அம்பு கோப்பேன், அவர்கள் இருவரும் பூஜிக்க தகுந்தவர்கள். அரிசூதன, எதிரிகளை அழிப்பவனே அப்படின்னு அர்ஜுனன் தான் மேலே சொன்னதுக்கு இன்னும் அது தன்னோட பாயிண்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கிற மாதிரி திருப்பி ஸ்லோகத்தை சொல்கிறேன்னா, கதம் பீஷ்மபகம் சங்கே துரோணம் ச
ஹரிசுதோணம் ச மதுசூதன இஷுபி பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹௌ ஹரிசூதன. இந்த ஹவுன்னு இருக்காத ஸ்லோகத்தில் பூஜார்ஹா பரிசூதன அப்படின்னு இருக்கும். அர்த்தம் பண்ணிக்கிற போது பூஜார்ஹௌ ஹரிசூதன. ரெண்டாவது ஹரிசூதனுக்கு அர்த்தம் எதிரிகளை அழிப்பதில் வல்லவனே கண்ணனேன் அப்படின்னு அர்த்தம். புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு பிடிப்பு வந்திருக்கும். இப்போது இப்படி தான் போகிறது பகவத்கீதை. நாம் 2வது சாப்டரில் நாம் 4வது ஸ்லோகத்தை பார்த்துருக்கோம் இதுவரையிலையும். சரியா? ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.